கோவை வன எல்லை பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் நாடு திரும்பிய அவர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்த பயணம் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை பலப்படுத்தும் விதமாக அமைந்ததாகவும் ஆஸ்திரேலியா அரசின் நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் குறித்தும் அரசியலில் பெண்களின் தனித்துவம் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி அண்மையில் ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது லிட்டில் இந்தியா என அங்குள்ள பகுதிக்கு பெயர் சூட்டி அங்கு வாடும் இந்தியர்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளார் எனவும் அந்த நாட்டு மக்கள் பிரதமர் மோடி குறித்து அதிகமாக விசாரித்து தெரிந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நித்தி ஆயோக் கூட்டத்தை இதுவரை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்கிறார் என்றும் இந்த மாற்றத்திற்கான காரணம் தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டுகளில் தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இன்றி மத்திய அரசு நிதி வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டத்தில் யானைகள் உயிரிழப்பு மற்றும் மனித வன உயிரினங்கள் மோதல் பிரச்சனைகள் தொடர்ந்து குறித்து சட்டப்பேரவையில் பேசியிருப்பதாகவும் குறிப்பாக வன எல்லை பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நிதி ஆயோக் நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார்? இந்த மாற்றம் எதனால் நடந்தது? அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு. இத்தனை நாள் வரை மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் மாதிரியான மிக முக்கியமான கூட்டம், ஏனென்றால் நிதி ஆயோக்கில் தான் ஒரு நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடம். எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு இது வேண்டும், இந்த திட்டம் வேண்டும், இத்தனை நிதி வேண்டும் என்றெல்லாம் விவாதிக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய இடத்திலெல்லாம் நம்முடைய முதல்வர் புறக்கணித்துவிட்டு இப்போது ஏன் செல்கிறார்? ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்புகிறது. பல்வேறு முறை நான் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசியிருக்கேன். விலங்கு மனித மோதலுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் இன்னைக்கு ஏற்படுத்த வேண்டியிருக்குது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இந்த விலங்குகள் நம்ம குறிப்பாக நம்முடைய மேற்குமலை தொடர்ச்சி பகுதி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பேசியிருக்கோம். அரசாங்கம் இது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் தடை செய்வதும், இது மக்கள் பங்களிப்பு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். அரசாங்கமும் தீவிரமான கண்காணிப்பு கொண்டு வரணும்.